ஹோம் மேக்குன்னு சொல்லி நிறைய ஐட்டங்கள் இருக்குது. ஒன்றும் இல்லை, பேக்கரி ஐட்டம் அழகாக செய்யுங்க. ஏன்னா பேக்கரி ஐட்டங்கிறது வந்துட்டு கேக்கு இதெல்லாம் வந்துட்டு எசென்சியல்ஸு தான். நீங்கள் வீட்டை விட்டு எங்கேயுமே தாண்டி போக வேண்டாம். சின்ன முதலீடில் பெரிய லாபத்தை பார்க்கலாம் கேக் ஐட்டத்தில். ஆனால் டேஸ்ட்டாக செய்ய மட்டும் கற்றுக்குங்க. பொதுவாக பெண்கள் டேஸ்ட்டாக செய்வாங்க, இன்னும் டேஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே பார்க்குற டேஸ்ட்டு வேறு, பப்ளிக் சேல்ஸுக்கு வந்துட்டீங்க. சரிங்க, நீங்கள் சொல்கிறது பார்த்தா மொத்த லேடிஸுமே கேக்கு பிஸ்னஸ் பண்ண சொல்கிறீங்களா? மொத்த லேடிஸுமே பேக்கரி பண்ண சொல்கிறீங்களா? பண்ணால் கூட பத்தாதுங்க. நீங்கள் ஹோட்டலில் கூட தான், நான்லாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கடை, ஏதோ ஒரு கடை இருக்கும், அடுத்து ஹோட்டலு, அப்புறம் வேறு ஏதோ ஒரு கடை இருக்கும், ஒரு ஹோட்டலு, வேறு ஏதோ கடை இருக்கும், ஒரு கடை விட்டு ஒரு கடையில் ஹோட்டல் இருக்கும். காரணம் என்ன தெரியுங்களா? யாருமே வீட்டில் சமைக்கலை. இப்போ யூரோப்பியன்லாம் போயிருக்கிறேன், ஃப்ரான்ஸுன்னே வச்சுக்கிங்களேன். ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் எல்லா நாட்டிலையும் பார்க்குறேன், ஒரு நாடு மட்டும் சொல்லிக்கிறோம், அப்போ தானே புரியும். அங்கே அப்படி தான் இருக்கும். காரணம் 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபும். போயிட்டு எங்கே வந்து சமைக்கிறது? அவங்க எப்போ தெரியுமா சமைப்பாங்க? ஃபெஸ்டிவல் எதனா வந்தால் தான் சமைப்பாங்க, பண்டிகைன்னு எதனா வந்தால் தான் சமைப்பாங்க, விசேஷ நாள் எதனா இருந்தால் சமைப்பாங்க. மீதி நாள்லாம் 3 வேலையும் ஹோட்டலில் தான். நேரம் இல்லை. நம்ம நாட்டு அப்படி கிடையாது. லேடிஸ் வேலைக்கு போனோன்னு சமைச்சிருவாங்க, அவங்களும் கட்டிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அவங்க ஹஸ்பண்டும் கட்டி கொடுத்துருவாங்க, பசங்களையும் பேக் பண்ணிடுவாங்க. இங்கே அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் மாறிக்கிட்டு வருது இங்கேயும். 3 வேலை இல்லைனாலும் ஒரு வேலை மட்டும் கட்டிக்கிறாங்க, மீதி 2 வேலையும் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டுருக்குறாங்க. இன்னும் அந்த ஒரு வேலை தான் இருக்குது பெண்டிங்கு. அது ஒரு கட்டத்தில் அதுவும் ஹோட்டலுக்கு மாறிடும். காரணம் முடியலைங்க. முடியலன்னா நேரம் இல்லை, அந்த முடியல. அப்போ ஹோட்டல் வந்துடுது. அப்போ அவ்வளோ ஹோட்டல் வந்தாலும் எல்லா ஹோட்டலும் ஃபுல்லாக தானே இருக்குது. நீங்கள் இப்போ இங்கே கூட எடுத்துக்கிங்களேன், சென்னை தானே இல்லைங்க, நீங்கள் சென்னை தாண்டி இப்போ எங்கெங்க இல்லை, நீங்கள் மதுரை எடுத்துக்கங்க, திருச்சி எடுத்து, திருநெல்வேலி, உலகம் ஃபுல்லாகவே வந்துடுச்சிங்க. போங்க. நான் அங்கே நினச்சேன் அப்போ நான் போகும்போது, எங்கள் இந்தியாவிலலாம் அப்படி கிடையாதுன்னு. இப்போ எங்கள் இந்தியாவிலையும் வந்துருச்சு அது மாதிரி.